Hello dear students, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்பநிதி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் பிகினர்ல செகண்ட் சாப்டரான வவல்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வவல்ஸ்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்து தமிழ்ல எத்தனை இருக்கு மொத்தம் 12. என்னென்னது? அ ஆ இ ஈ உ ஊ அந்த சொல்லுவோம் பாத்தீங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஏ இ ஐ ஓ யூ. கரெக்டா? ஸோ இந்த 5 இங்கிலீஷ்ல உயிரெழுத்துக்கள். அதே மாதிரி நம்ம ஷார்ட் அண்டில் உயிரெழுத்துக்களை மொத்தம் எத்தனை 12. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சரிங்களா? 12 உயிரெழுத்துக்கள். இதை எப்படி பிரிக்காங்க அப்படின்னா 6 லாங் வவலாகவும் 6 ஷார்ட் வவலாகவும் பிரிக்காங்க. டோட்டலாக நமக்கு 12 வவல். இந்த 6 லாங்ன்றதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நெடில். ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், அக்யூரேட்டாக கிடையாது. ஒரு புரிதலுக்காக நெடில் குரில் இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு டோட்டலாக எத்தனை 12 வவல்ஸ். இந்த 12 வவல்ஸ்க்கான சிம்பிள் என்னது, கேரக்டர் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன சாப்டரில் பார்த்துப்போம். பீன்னு சொன்னால் இப்படி எடுப்போம், சேஞ்ச் சொன்னால் இப்படி போடும் பார்த்தீங்களா? ஒரு சவுண்டுக்கும் நம்ம ஒரு உருவம் கேரக்டர் கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே ஆன்ற சவுண்டுக்கு ஒரு சிம்பிள் கொடுக்குறோம். இப்போ தமிழில் ஆ அப்படின்னா இப்படி ஒரு உருவம் கொடுப்போம், இங்கிலீஷில் ஏ அப்படின்னா இப்படி ஒரு உருவம் கொடுப்போம் பார்த்தீங்களா? ஸோ இதை வேறு யாராவது தமிழே தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட கொண்டு போய் காட்டினா இது ஒரு வரைபடம், இங்கிலீஷே தெரியாத ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா இது ஒரு வரைபடம். அப்படி தானே அர்த்தம். ஸோ அதை நம்ம ஒரு லாங்குவேஜ் படித்தா மட்டும்தானே நமக்கு தெரியும். இப்போ நான் இப்படி ஒரு புள்ளி வச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன சொல்லுவீங்க? புள்ளிக்கு புள்ளின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் இது ஷார்ட்டன் படிக்கும்போது இது வந்துட்டு ஹெவி டாட்னு ஒரு பொருள் வரும். அதாவது ஆன்ற சவுண்டுக்கு ஹெவி டாட், ஆன்ற சவுண்டுக்கு நம்ம வைக்கிற ஒரு சிம்பிள் இதுதான். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. நம்மக்கிட்ட டோட்டலாக இருக்கிறது 4 கேரக்டர் மட்டும்தான். லைட்டு டாட்டு, ஹெவி டாட்டு, லைட்டு டேஷு, ஹெவி டேஷ், இப்படி 4 கேரக்டர் தான். இந்த 4 கேரக்டரை வச்சு தான் 12 வவல்ஸை நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? சார் கேரக்டர் 4 தான் இருக்குது ஆனால் வவல்ஸ் 12 இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு தான் நம்ம என்ன அப்படின்னா பிளேசஸ்க்கு வச்சு நம்ம வந்துட்டு சவுண்டை வந்துட்டு டிஃபர் பண்ணுவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வவல்ஸில் பி அப்படின்னு சொல்லி சவுண்டு போகிறோம்னு வச்சுங்களேன், கான்சனண்ட்டை வச்சு பிளேசஸை பிரிப்பாங்க. இப்போ ஆ அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆகும், ஏ அப்படின்னா செகண்ட் பிளேஸ் ஆகும், இ அப்படின்னா தேர்ட் பிளேஸ்லேயும் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு கான்சனன்ட்ஸுக்குமே வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேஸு தேர்டு பிளேஸு, ஃபஸ்ட்டு பிளேஸு செகண்ட் பிளேஸு தேர்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ எப்படி சார் நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸு செகண்ட் பிளேஸு தேர்டு பிளேஸு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பிளேஸ் பண்ணுறது அப்படின்னா ஸ்ட்ரோக்கு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸு, எந்த ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி. இப்போ இப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நான் இங்கே தானே ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்படி தானே போடுறேன். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸு, இதுதான் செகண்ட் பிளேஸு, இதுதான் தேர்ட் பிளேஸு. இங்கே நமக்கு வந்து 2 இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸு செகண்ட் பிளேஸு தேர்ட் பிளேஸ்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி பிஃபோரு ஆஃப்டர், அதாவது ஃபாலோவிங் அண்ட் ப்ரொசீடிங் அப்படின்னு 2 இருக்குது. சரிங்களா? பிஃபோர் வவல் ஆஃப்டர் வவல்னு சொல்லிட்டு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன அப்படின்னா பிஃபோர் வவல் ஆஃப்டர் வவலுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வவல்ஸ் இந்த பக்கம் பிளேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு ஆஃப்டர், இது முன்னாடி ஆல்னும் போது நம்ம சவுண்டு என்ன சவுண்டு கேட்குது, மொதல் வவல்ஸ் தானே கேட்குது, வவல் சவுண்ட் தானே கேட்குது. ஆன்னு கேட்குதா? இதில் பா இப்போ வந்ததுக்கப்புறம் தான் ஆ வருது. அது பார்த்தீங்களா? சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ ப்ளஸ் ஆ, இது வந்து ஆ ப்ளஸ் இல். இதில் இது கான்சனன்ஸு, இது வவல். இதில் பாருங்கள், இது வவல், இது கான்சனன்ஸு. கரெக்டாக? ஸோ நமக்கு வந்துட்டு எந்த சவுண்டு கேட்குதோ, அதாவது வவல் சவுண்டு கேட்டதுன்னு அப்படின்னா நம்ம வந்துட்டு வவல்ஸை ஃபஸ்ட்டு பிளேஸில் பிளேஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ ஆல் நம்ம என்ன பண்ணணும், எல்லுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு என்னது கான்சனன்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், எல். இது ஆ அப்படின்னு சொல்லி கேட்குது அப்படின்னா ஆ சவுண்டுக்கு என்ன நம்ம பிளேஸ் பண்ணணும், சின்னதாக ஒரு என்ன பிளேஸ் பண்ணணும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன், ஒரு இது பிளேஸ் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? ஐஃபன், டார்க்கு டேஷு, இது அவ்வளோதான் மேட்ரு. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா பிளேஸில் எப்படி ஃபஸ்ட்டு பிளேஸு செகண்ட் பிளேஸு தேர்டு பிளேஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு பிளேஸ் பண்ணுறதுமே வந்துட்டு வவல்ஸோட சவுண்டை கேட்டு நம்ம வந்துட்டு பிஃபோரா ஆஃப்டரா அப்படின்னு சொல்லி பிளேஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ பிஃபோர் பிளேஸு ஆஃப்டர் பிளேஸு. சரிங்களா? பிஃபோர் அப்படின்னா சவுண்டு, வவல் சவுண்டு முன்னாடி கேட்டதுன்னா பிஃபோரு, வவல் சவுண்டு கான்சனன்ஸ்க்கு அப்புறம் வந்தது அப்படின்னா அது வந்து ஆஃப்டர். புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு? சரி, ரைட், ஓகே. இப்போ என்ன அப்படின்னா இது எப்படி சார் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாம் பிஃபோர் எது ஆஃப்டர் எது ஸ்ட்ரோக்குக்கு, அதாவது கான்சனன்ஸுக்கு பிஃபோர் எது ஆஃப்டர் எது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா எந்த ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி, அதாவது வெர்டிக்கலாக எந்த ஸ்ட்ரோக் வந்தாலும் சரி, இல்லை ரே இப்படி வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, இப்படி வந்தாலும் சரி, இப்படி வந்தாலும் சரி, எது எப்படி வந்தாலும் சரி, அதுக்கு லெஃப்ட் சைடு வந்து வருது எல்லாமே பிஃபோர். சரிங்களா? லெஃப்ட் சைடு எல்லாமே பிஃபோர். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு லெஃப்ட் சைடு பிஃபோர் ஃபஸ்ட் பிளேஸு, பிஃபோர் செகண்ட் பிளேஸு, பிஃபோர் தேர்ட் பிளேஸு. இது
டி சரிங்களா. இது வந்துட்டு ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஆஃப்டர் செகண்ட் பிளேஸ், ஆஃப்டர் தேர்ட் பிளேஸ். இத்து இத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். அதாவது பிஃபோர் ஃபர்ஸ்ட் பிளேஸ், பிஃபோர் செகண்ட் பிளேஸ், பிஃபோர் தேர்ட் பிளேஸ், ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஆஃப்டர் செகண்ட் பிளேஸ், ஆஃப்டர் தேர்ட் பிளேஸ். இந்த மாதிரி தான். ஸோ எந்த ஒரு வெர்டிக்கலாக, அதாவது கிடைமட்டமாக வராமல் வெர்டிக்கலாக கொஞ்சம் சாஞ்சு கூட வெர்டிக்கலாக இருந்தால் கூட, அதாவது படுக்க வசம் இல்லாமல் ஹரிசாண்டலாக இல்லாத எல்லா ஸ்ட்ரோக்குக்குமே வந்துட்டு லெஃப்ட் சைடு உள்ளது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸு, சாரி லெஃப்ட் சைடு உள்ளது வந்துட்டு பிஃபோர் ஸ்ட்ரோக்கு, பிஃபோர் ஓவல். அதே இது படுக்கை அப்படி கிடைமட்டமாக இப்போ எம்மு, என்னு, கே, ஏ இதுக்கு எல்லாமே வந்துட்டு இப்படி படுக்க வசம் வந்தது அப்படின்னா, படுக்க வசம் வர்ற எல்லா கான்சனன்ட்ஸ்க்குமே வந்துட்டு பிஃபோர் வந்துட்டு மேலே, டாப் வந்துட்டு பிஃபோரு, பாட்டம் வந்துட்டு கீழே, இது வந்துட்டு ஆஃப்டர் சரிங்களா. இது பிஃபோரு, இது ஆஃப்டர் சரிங்களா. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு விஷயம் தான் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது வரும். என்ன அப்படின்னா, ஸ்ட்ரோக் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸு. ஸ்ட்ரோக்கு வெர்டிக்கலாக இருந்தது அப்படின்னா, அதாவது கான்சனன்ட் ஸ்ட்ரோக்கு வெர்டிக்கலாக இருந்தது அப்படின்னா அதுக்கு லெஃப்ட் சைடு உள்ளது வந்துட்டு பிஃபோரு, ரைட் சைடு உள்ளது வந்து ஆஃப்டர். இதே இது கான்சனன்ட்ஸ் ஸ்ட்ரோக் வந்துட்டு ஹரிசாண்டலாக வந்தது அப்படின்னா அதுக்கு டாப்பில் உள்ளது வந்துட்டு எங்கே ஸ்ட்ரோக்கு தொடங்கினாலும் அதான் ஃபஸ்ட்டு பிளேஸு, டாப் வந்துட்டு பிஃபோரு, பாட்டம் வந்துட்டு ஆஃப்டர். அவ்வளோதான் சரிங்களா. இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றுமே இல்லை. சரி ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 12 ஓவல்ஸ்க்கான சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த 12 ஓவல்ஸ்க்கான சயின்ஸ் வந்துட்டு, அதாவது கேரக்டர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு புக்கில் ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக புக்கில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பா, மே, வி, ஆல், அங்கே வேணாம் இங்கே வச்சுக்கிறோம், ஆல், கோ, டு. அதே மாதிரி தட்டு, பென்னு, இஸ்ஸு, நாட்டு, மச்சு, குட்டு சரிங்களா. இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ எப்படி என்ன பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் தனியாக ஒரு நோட்டில் அழகாக இந்த சார்ட்டை போட்டு வச்சுக்கோங்க. எப்படி நான் சார்ட் போடுறனோ அதே மாதிரி சார்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நம்ம வந்துட்டு புரிஞ்சு படிக்க முடியும் சரிங்களா. சரி ரைட் ஓகே. இப்போ பாண்டு வந்தோடனே நமக்கு என்ன சவுண்டு வருது சொல்லுங்க பார்ப்போம். பா அப்படின்ற போது நமக்கு என்ன சவுண்டு வருது? ஆ சவுண்டு வருதா? ஆ சரிங்களா. இப்போ அடிபட்டாங்கன்னா ஆ அப்படின்னு சொல்லப்போனால் அந்த ஆ சரிங்களா. ஆள்னு வரும்போது நம்ம என்ன சொல்றதுன்னா ஆவும். இதெல்லாம் எக்ஸாம்பிள், இதெல்லாம் வவ்வல் ப்ராப்பரானது சரிங்களா. இது வந்துட்டு ஏ சவுண்டு, இது வந்துட்டு ஓ, கோ ஓ, இது வந்துட்டு இ, பி இ, இது வந்துட்டு ட்ரூ ஊ, டூ, இது வந்துட்டு இஸ் இ, இது வந்துட்டு குட் ஊ, பென்னு ஏ, மச்சு ஆ, நாட்டு ஆ, தட்டு ஆ சரிங்களா. ஸோ டோட்டலாக 12 வந்துச்சு பார்த்தீங்களா, 12 சவுண்டு வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த 12 சவுண்டு தான் சாரி இந்த 12 சவுண்டு தான் வவ்வல்ஸ் சவுண்டு. இந்த சவுண்டுக்கு தான் நம்ம வந்துட்டு உயிர் கொடுக்க போகிறோம். எப்படி உயிர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, அதாவது அதுக்கு ஒரு உயிர் கொடுக்க போகிறோம்னா அதுக்கு ஒரு உருவம் கொடுக்க போகிறோம். என்ன உருவம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நான் இப்படி போர்டில் நான் இப்படி எழுதுகிறேன், பட் நீங்கள் வந்து நீட்டாக ஒரு சார்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. சரி ரைட்டு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 6 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு 6 பார்த்தீங்களா, அதாவது பா, மே, வி, ஆல், கோ, டு. இதுவும் என்ன அப்படின்னா லாங், அதாவது நெடில். இந்த செகண்ட் 6 இருக்குது பார்த்தீங்களா, தட்டு, பெண்ணு, இசை, நாட்டு, மச்சு, குச்சு, மச்சு, குட்டு. இது வந்துட்டு ஷார்ட் வவல், அதாவது புரிதலுக்காக குறில்னு வச்சுக்கோங்க. குறில் கிடையாது, அக்யூரேட்டாக கிடையாது, புரிதலுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா. இந்த 6 அதாவது பா, மே, வி, ஆல், கோ, டு, இந்த ஆ, ஏ, இ, ஆ, ஓ, உ இது வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன கேரக்டர் கொடுக்கணும்? ஆ, ஏ, இ, ஆ, அ, உ இது வந்தால் என்ன நம்ம சிம்பிள் கொடுக்கணும், என்ன கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் சரிங்களா. இப்போ ஆ, ஏ, இ வந்தால் என்ன பண்ணால் ஹெவியாக என்ன பண்ணணும்? டாட் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து அழுத்தி வர சவுண்ட், அதனால் ஹெவி டாட்டு கொடுக்கணும் சரிங்களா. அதுக்கு கீழே ஒரு 3 இது ஆ, ஓ, ஊ வந்தால் என்ன பண்ணணும்? ஹெவியாக டேஷ் கொடுக்கணும் சரிங்களா. இதே இது குறில் சவுண்டு ஆ, தட்டு, ஆட்டு, ஆ,
அந்த ஆ வருது பார்த்தீங்களா, அந்த அ ஏ இ வரும்போது என்ன பண்ணால் லைட்டாக வருது, ஏன்னா லைட் சவுண்டாக, அதனால் லைட்டாக ஒரு டாட்டு. அதே இது ஆ நா ஆ அப்படின்னு ஒரு சவுண்டு பார்த்தீங்களா, அந்த ஆ லைட் சவுண்டு, மச்சு ஆ ஒரு லைட் சவுண்டு, ஊ குட்டு ஊ அந்த ஊ குரில் இது வரும்போது லைட்டாக ஒரு டேஷ், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன வந்தால் இது பார்க்க போகிறோம். இதை நீங்கள் அப்படியே நீட்டாக ஒரு நோட்டில் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. வீடியோ ஓடும்போதே வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா புக்கில் கொடுத்துருப்பாங்க, இந்த சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கரெக்டாக நோட்டில் எழுதி அலைன் பண்ணிக்கோங்க, அதாவது சார்ட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ தான் நம்ம வந்து மெயின் டாப்பிக்குள்ளே போக போகிறோம். சரிங்களா? போனதில் வந்துட்டு எக்ஸாம்பிளோடு வந்துட்டு சவுண்டை நான் எழுதி வச்சுருந்தேன். இந்த இதில் நான் கரெக்டாக என்ன சவுண்டு அப்படின்றத மட்டும் நான், அதாவது என்ன ப்ராப்பரான வவ்வல்ஸ் என்னன்றது மட்டும் நான் கரெக்டாக சார்ட்டு போட்டிருக்கேன். இப்போது ஆ ஆவ் ஆ ஆ இந்த மாதிரி சவுண்டு வந்ததுன்னா நாம் கான்சனன்ஸு எப்போயுமே வந்துட்டு, அதாவது எழுத ஆரம்பிக்கும் போது நாம் எப்போயுமே என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸில் மட்டும்தான் வவ்வல்ஸை மென்ஷன் பண்ணணும், அதாவது இந்த சவுண்டை. சரிங்களா? பின்னாடி எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாம்பிள் என்ன பார்த்தா போனதில் பா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா, ஏற்கனவே நம்ம இது பார்த்துருந்தோம். இப்போ பாண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணோம், பி போடுவோமா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ப்ளேஸில் தான் இந்த ஆ பா இப்பு ப்ளஸ் ஆன்னு ஒரு சவுண்டு வருதா, பா அப்படின்னு ஒரு சவுண்டு வருதா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ப்ளேஸில் மட்டும்தான் என்ன பண்ணணும், ஹெவியாக டாட் வைக்கணும். இதை வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு, ஆ ஆவ் அ ஆ அந்த மாதிரி சவுண்ட் வந்ததுன்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளேஸில் தான் இது பண்ணணும், வவல்ஸ் ப்ளேஸ் பண்ணணும். அதுவும் எப்படி, கோட்டுக்கு மேலே, அதாவது நம்ம இப்படி ரூல் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த கோட்டுக்கு மேலே, புரியுதா, அபோவ் த லைன் தான் எப்போயுமே நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்ததாக ஒரு எக்ஸாம்பிள் சின்ன சொல்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ காம், இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை நான் இப்போ எப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக சொல்கிறேன். காம், கா ப்ளஸ் இம் காம். ஸோ இது என்ன பண்ணணும், நம்ம எப்படி எழுதணும், காக்கு என்ன பண்ணுவோம், கே ஸ்ட்ரோக் எடுப்போமா, இம், இது கோட்டு இப்படி கீழே இருக்குமா, கோட்டுக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணணும், கோட்டுக்கு மேலே தான் நான் ஸ்ட்ரோக் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, கோட்டுக்கு மேலே கா இம். இதுக்கு இம், இதில் என்னது, இக்கு ப்ளஸ் ஆ, சேம், இதில் இக்கு இங்கே போட்டாச்சு, ஆ வவல்ஸ் எங்கே ப்ளேஸ் பண்ண, கா, இந்த ஆ, இந்த கா எங்கே ப்ளேஸ் பண்ணணும், இங்கே தான் ப்ளேஸ் பண்ணணும், ஏன்னா இது வந்துட்டு ஆஃப்டர் வருது. இங்கே இக்கு ஃபஸ்ட்டு கான்சனன்ஸு, ஆ வந்துட்டு வவல்ஸு, அப்புறம் ஒரு கான்சனன்ஸு. ஸோ ஆஃப்டர் வரதுனால ஆஃப்டர் ஃபஸ்ட்டு ப்ளேஸு டார்க்கு டாட் வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வேர்டுக்கும் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நான் அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு இது பண்ணிடலாம் பார்த்தீங்களா. இப்போ இ விடுங்க, மெயின் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, ஏ, இப்படி ஒரு 2-3 வார்த்தைக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நீங்களே சின்ன சின்ன வார்த்தைக்கு இது பண்ணிக்க. பே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பே பே இப்பு ப்ளஸ் ஏ, பே, கரெக்டாக. ஸோ இப்போக்கு இது ஏ வந்தால் நம்ம என்ன பண்ணணும், வவல்ஸ் எங்கே ப்ளேஸ் பண்ணணும், செகண்ட் ப்ளேஸில் ப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? செகண்ட் ப்ளேஸில் ஹெவி இங்கே இருக்கா, சார்ட் இருக்கா, செகண்ட் ப்ளேஸில் டாட் வைக்கணும். ஆனால் என்ன பண்ணணும், கரெக்டாக லைன் மேலே எழுதணும். சரிங்களா? ஸோ செகண்ட் ப்ளேஸில் ஆன் த லைன் எழுதணும். புரியுதா? மே வச்சுக்கிறோமே, புக்கில் கொடுத்த எக்ஸாம்பிள் எழுதுகிறோம். மே லைன் இப்போ இருக்குது, நம்ம என்ன பண்ணோம், மே எங்கே பண்ணோம், கோட்டுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது, என்ன பண்ணோம், ஆன் த லைன், கோட்டு மேலே எழுதணும். இப்போ ஏன்றதுக்கு வவல்ஸ் எங்கே ப்ளேஸ் பண்ணணும், மே ஏன்னா அழுத்தி டார்க்கு போகணும், அதுதானே வவ்வல். ஏன்ற சவுண்டுக்கு என்னது, நம்ம என்ன வச்சுருக்கோம், அழுத்தி வவ்வல்ஸ் டார்க் இது வச்சுருக்கோமா, உருவம் கொடுத்துருமா. ஸோ அந்த உருவத்தை எங்கே கொடுக்கணும், ஏன்றது எங்கே இருக்குது, செகண்ட் பிளேஸு. செகண்ட் பிளேஸ்னால் என்ன பண்ணோம், ஆன் த லைன் போட்டாச்சு, செகண்ட் பிளேஸு இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணோம். இப்போ இதை நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணுறது, இம்மு ப்ளஸ்ஸு ஏ, மே. அப்போ இது வந்துட்டு என்ன வருது, கான்சன்ஸ், அதுக்கப்புறம் தானே வருது. அப்போ செகண்ட் பிளேஸு, இது பிஃபோர், இது ஆஃப்டர். நம்ம என்ன பண்ணோம், அப்போ ஆஃப்டரில் தான் ப்ளேஸ் பண்ணோம் செகண்ட் பிளேஸு. சரிங்களா? புரியுதா, என்ன சொல்கிறேன்னு புரியுன்னு நினைக்கிறேன். இங்கே டார்க்காக வைக்கிறோம். இப்போ பண்ணிங்க மே, இது கரெக்டு. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். எதுக்கு, ஈக்கு பி அப்படின்னு வச்சுக்கிறோம், பின்னு வச்சுக்கோங்களேன். பிக்கு என்ன ரூல் இருக்குது, இப்படி நோட்டில் கோடு இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், பின்னா ஈன்னு ஒரு சவுண்டு வருது பார்த்தீங்களா, இப்பு ப்ளஸ்ஸு பி வருதா, கரெக்டாக. ஸோ இதுதானே பி. சரி, இப்போ இது கூட ரொம்ப அதிகம் ஒன்றும் புரியாமன்னா, பின்னா பின்னு ஒரு சவுண்டு தான், பி. இதை நம்ம எப்படி பிரிப்போம், இப்பு ப்ளஸ்ஸு இ, பி, கரெக்டாக. ஸோ இப்பு ப்ளஸ்ஸு இ, இதுதானே பி. இப்போ நம்ம ஸ்ட்ரோக் போனால் என்ன பண்ணணும், என்ன ரூல் இருக்குது நமக்கு,
பி ஈன்ஸ் வவல்ஸ் சவுண்டு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், இப்படி நோட்டில் கோடுக்கு என்ன பண்ணணும், த்ரூ த லைன் எங்கே ப்ளேஸ் பண்ணணும், இ தேர்ட் பிளேஸு ப்ளேஸ் பண்ணணுமா, கரெக்டாக. இது இங்கே பிஃபோரா ஆஃப்டர். ஸோ முடிஞ்சதா, அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுதான் வவல்ஸ் சாப்டர். ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன வார்த்தையாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக நம்ம பழகிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாகவே வந்துட்டு சார்ட்டை பார்த்துட்டு ப்ராப்பராக சின்ன சின்ன வேர்டை வச்சு நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், புரியலையா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மறுபடியும் திரும்ப பாருங்கள், புரியும், பார்த்துக்கோங்க. ஒரு டே நீங்கள் நல்லா புரிஞ்சு போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங்காக மறக்கவே செய்யாது. சரிங்களா? சரி, ஓகே. இதில் வேறு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஒன்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கூட தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லையா டைரெக்டாக கால் கூட பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, நல்லபடியாக படிங்க. நன்றி, வணக்கம்.